Welcome back to Projection of Solids Part 2 videos. In case of previous videos, what we discussed are there are two classifications of problems that we are going to deal with throughout the topic of projection of solids. One is axis perpendicular to HP and another one is axis perpendicular to VP. So with reference to the cylindrical geometry, we discussed both the cases. Among each and every cases, we are having some sub 4 cases. This is case 1. What we are having in the what we had in this initial part is the first case, and in case of case 2 what we did is we just moved the object towards horizontal plane, and in case of case 3 what we did is we just moved our object towards both HP and VP. We just made the object to rest on VP using its face, and we just made the base to rest on HP. Okay, in this manner we just tilted, we just lifted the entire geometry towards upwards, in which we are having the rectangular face of the given solid is completely resting on VP. Such a manner, we had some four other sub-cases that deals with our axis perpendicular to VP case. In this two, we had four more cases. இதுலயும் 4 sub-cases இருந்துச்சு, starting from case 1, case 2, case 3, okay, then case 4. This is exactly and vice versa of the cases what we discussed here. Okay, so இதை பற்றி நம்ம போன வீடியோஸில் மோர் தென் எனஃப் பார்த்துட்டதுனால ஸ்ட்ரைட் அவே ஐ எம் லீடிங் யூ டுவர்ட்ஸ் என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரிலேட்டட் டு அவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ சம்மை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே எடுத்தோடனே என்ன இருக்குது அப்படின்னா தெளிவாக ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அப்படிங்கிற ஒரு explanation order we are going to start this problem. Okay, so draw the top and front view of a cube of 40 mm side resting with one of its square face on HP such that one of its vertical face is parallel to and 20 mm in front of it. அதாவது இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்டிங் வித் இட்ஸ் ஸ்கொயர் ஃபேஸ் ஆன் ஹெச்பி, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த ப்ராப்ளம்ஸ். நம்ம இந்த ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த sums எல்லாத்துலேயுமே we are going to have some notations related to our problem are square faces on HP அல்லது square bases on HP. Like this we are going to have some set of keywords. Okay, so இப்போ இதோட எக்ஸ்டென்ஷனாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to deal with this kind of problems. Okay, ஒரு அரௌண்ட் ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் some highlights தான் நம்ம பார்க்க போகிறோம். So just move on towards it. Okay, so the draw top and front view of a cube 40 mm. Cube பொறுத்த மட்டும் ஹைட்டு பேஸ் சைஸு எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, ப்ளஸ் ஸ்கொயர் ஃபேஸஸ் ஆன் ஹெச்பின்னு கொடுத்தாலும் சரி, ஸ்கொயர் பேசஸ் ஆன் ஹெச்பின்னு கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா, இது எந்த மாதிரியான ப்ராப்ளம்னா வாட் வி டிஸ்கஸ்டு ஹியர். ஏன்னா கியூபை பொறுத்த மட்டும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஃபேஸில் ஹெச்பியில் உட்காந்துருக்கனாலும் சரி, பேஸில் ஹெச்பியில் உட்காந்துருக்கனாலும் சரி. ஓகேங்களா, அந்த சம்மை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ப்ரீடாமினண்ட்டாக வி யூஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த டவுன் ஸ்டேஸ். ஓகே, இப்போ இதே வேறு ஜாமெட்ரியாக இருந்ததுன்னா ஹெச்பியில் ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய ஜாமெட்ரி பேஸில் உட்காந்துருக்கும். ஓகேங்களா, அதே ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு விபியாக இருக்க ஜாமெட்ரி அதோட ஃபேஸை கொண்டு தான் ஹெச்பியில் உட்காந்துருக்கும். ஓகே, இப்போ இதே வார்த்தை, அதாவது இந்த சம்மில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே சிலிண்டருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபேஸ் ஆன் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெக்டாங்குலர் ஃபேஸ் ஆன் ஹெச்பினா இந்த ரகம். இப்போ பாருங்கள், இதோட ரெக்டாங்கிள் ஃபேஸுங்கிறது இந்த லாங்கர் எட்ஜ் தான், அதை கொண்டு ஹெச்பியில் உட்காந்துருக்கு அப்படின்னா சம்மை நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது கியூப் சம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம்மை எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்ளூ இருக்குது, இன்டைரக்ட் க்ளூ இருக்குது. ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடட் வித் அனதர் செட் ஆஃப் க்ளூ 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்ட்டான். 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்ட்டான். ஸோ அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்மை வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் சைட். ஓகே, எடுத்த உடனே புரியாது. ஓகே, ஒவ்வொரு சம்மும் நம்ம டீல் பண்ணும்போது தான் ஓகே வி ஆர் நவ் ஃபெமிலரைஸ் வித் திஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் லிசனிங். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி வாண்ட் டு டூ சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூ ஹாவ் டு ட்ரா யர் ரெஃபரன்ஸ் லைன். ஃபர்ஸ்ட் வாட் யூ வாண்ட் டு டூ இஸ் யூ வாண்ட் டு ட்ரா யர் ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, ஸோ அண்ட் தென் வாட் யூ வாண்ட் டு டூ, வி பீப்புள் மே நோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே இருக்கிறது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கிறது என்ன ஹரிசாண்டல் பிளைன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். இந்த எண்டு XYன்னு மார்க் பண்ணிக்கோங்க. தென் யூ வாண்ட் டு ட்ரா எ கியூபு ஸ்கொயர் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, சரி சார், இந்த கியூபை நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே விட்டு வரையணும் அப்படின்னா
உங்களோட ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கேல் வந்து சே consider an example, this as your scale in which you are having your 0 here and 2 centimeter here. Okay, 0 எங்கே வச்சுக்கணும், ரெஃபரன்ஸ் லைனில் வச்சுக்கணும். ஓகே, தென் 2 சென்டிமீட்டர்னு ஒரு இடத்துல வரும் இல்லையா, அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரீங்க இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக. ஓகே, கன்சிடர் தட் ஹரிசாண்டல் லைன் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் எவ்வளோ, கிவன் டேட்டா வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 40 mm. ஸோ 40, இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40. ஓகே, ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கியூப் வரைஞ்சிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வாட் வி வாண்ட் டு டூ சார் அப்படின்னா, யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த காமன் ப்ரொஜெக்ஷன் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் சைட், ஆப்போசிட் வியூ. அதாவது 4 கார்னர் கொண்டது தான் ஒரு கியூப். ஓகே, அதில் 2 கார்னர் தன்னோட நேர்கோட்டில் இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணுறோம்னா ஆப்போசிட் நோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த சம்மை நம்ம டாப் வியூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டாப் வியூவில் இருக்க ப்ரொஜெக்ஷன்ஸை ஃப்ரண்ட் வியூவை நோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே நம்மளோட ஃப்ரண்ட் வியூவை வரைய போகிறோம். ஓகே, சரி, இது எது மாதிரியான கேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இது மாதிரியான கேஸ், இது மாதிரியான கேஸ் 2 டைப்பு. ஓகே, இன் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் ஹெச்பி. த ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் ஹெச்பி. இது வந்து என்ன சம்மா போயிடுச்சு, ஒரு ஸ்கொயர் கியூப் சம்மா போயிடுச்சு. லைக் சிமிலர் டு திஸ், இட் வில் லுக் லைக் திஸ், it will look like this. Okay, it is consider a situation in which it is resting on its face on HP. Okay, front view la enna dhaan theriyum, cube dhaan theriyum, top view la enna dhaan theriyum appadina cube dhaan theriyum. Okay, so have that in your mind. So we are going to draw in this 2D layout. Okay, so இதே மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு போய் இங்கே வரைய போகிறோம் ரெஃபரன்ஸ் லைனை ஒட்டி மேலே. ஓகே, தென் ஆஃப்டர் drawing your required things, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் லைனை என்ன பண்ணிக்கோங்க, டெலிட் பண்ணிக்கோங்க. தென் வாட் வி வாண்ட் டு டூ இஸ் வி வாண்ட் டு கிவ் லெட்டரிங்ஸ். இது ப்ரிசமாக போயிட்டதுனால மேலே ஒரு ட்ரூ ஷேப் இருக்கும், கீழே ஒரு ட்ரூ ஷேப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ரூ ஷேப்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ABCD அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் கவுண்டர் கிளாக் வைஸில் லெட்டரிங்ஸ் கொடுத்துக்கிறீங்க. தென் பாட்டமில் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரியே ஒரு விஷயம், அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4னு நம்பரிங் கொடுத்துக்கிறோம். ஓகே, ட்ரை டு ஹாவ் an arrow mark here. ஃபஸ்ட்டு நம்பரிங்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். முதல்ல 1 தெரியுது, அதன் பின்னாடி 4 தெரியுது. 1 டேஷ் ப்ராக்கெட்டில் 4 டேஷ், 2 டேஷ் ப்ராக்கெட்டில் 3 டேஷ். ஓகே, தென் A ப்ராக்கெட்டில் D டேஷ், B ப்ராக்கெட்டில் C டேஷ் மேலே போட்டுருணும். ஓகே, மறந்துடாமல் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடணும். புக்கில் என்ன கொஷனில் என்ன நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுங்க, உங்களோட டயக்ராமில் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வாண்ட் டு டீல் வித் அ ப்ராப்ளம். ஓகே, இந்த சம் புரியாதவங்களுக்கு we are going to deal with another problem. கியூபே எடுத்துக்க வேண்டாம், வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். சரி, பிஃபோர் கோயிங் இன்டு தட், we are going to deal with another geometry called a triangular prism. As the name indicates, we want to aware of its true shape. Triangular prism அப்படின்னாலே அவங்களோட அடிப்படை யார் அப்படின்னா பேஸ் ஜியாமெட்ரி யாருன்னா ட்ரையாங்குலர் லேமினா தான். ஓகேவா, ஸோ அந்த ட்ரையாங்குலர் லேமினாவை கோட்டு கீழே இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு how many probabilities are there அப்படின்னா there are 4 probabilities of starting a triangular lamina problem from the bottom side of the reference line. எப்போ நம்ம பாட்டம் சைட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் இது மாதிரி அதோட பேஸை கொண்டு ஹெச்பியில் ரெஸ்டாக இருக்கும்போது, அதோட ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு ஹெச்பியாக இருக்கும்போது, ஓகே, ட்ரையாங்குலர் லேமினான்னு இல்லை, எந்த லேமினாவாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரிசமாக இருந்தாலும் சரி, எந்த பிரமிடாக இருந்தாலும் சரி, ட்ரூ ஷேப்பை எங்கே வரைஞ்சி ஸ்டார்ட் பண்ணுவோம், பாட்டம் சைடில் வரைஞ்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த ஒரு ஜாமெட்ரிக்கு அதோட ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு விபியாக இருக்கோ, அது தன்னோட ஃபேஸை கொண்டு ஹெச்பியில் உட்காந்துருக்கோ, இன்னொரு வகையாகவும் சொல்லலாம், அதோட பேஸை கொண்டு விபியில் போய் உட்கார போதோ, அப்போ நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த வகையில் ட்ரையாங்குலர் லேமினாவை ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு there are 4 probabilities in which how to explain these cases. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபேஸோட 2D லேஅவுட்னு சொல்லுவாங்க, அல்லது நம்மளோட அந்த ஷார்ட்டர் எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்ட்டர் எட்ஜஸோட லேஅவுட்னு சொல்லுவாங்க. வாட் we are having here is, இதை வந்து எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட்டர் எட்ஜஸ் is perpendicular to VP. One of the shorter edge of the triangular lamina is perpendicular to VP. Okay, இங்கேயும் அதே தான், இங்கே perpendicular இல்லை, one of the shorter edges parallel to VP. Okay, then one of its shorter edges அல்லது rectangular faces parallel to என்ன VP. இந்த ரெண்டு கேஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, parallel to VP-யாக இருக்கக்கூடிய அந்த rectangular face அல்லது shorter edge ஆனது vertical planeக்கு nearer to it அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க. நியரர் டு இட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அல்லது சர்டன் mm in front of VP அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க.
அந்த கேஸில் we are going to make use of this thing. ஃபர்தர் அவே அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸில் we are going to make use of this thing. இது ரெண்டும் parallel. இதில் ரெண்டு ஷார்ட் ரெஜும் என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. இங்கே ரெண்டு ஷார்ட் ரெஜும் பர்பண்டிகுலராக இருக்குது. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் போத். இப்போ கொடுத்துருக்க சம்மை இதில் எந்த கேஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். A triangular prism side of base 35 mm, height 50 mm. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ப்ரிசம் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பக்கம் ட்ரூ ஷேப் வரும், இன்னொரு பக்கம் ரெக்டாங்கிள் வரும். எப்போவுமே பிரமிட் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பக்கம் ட்ரூ ஷேப் வரும், இன்னொரு பக்கம் என்ன வரும் அப்படின்னா ட்ரையாங்கிள் வரும். ஓகே, இது ட்ரையாங்குலர் ப்ரிசம். ப்ரிசம்ங்கிறதுனால ஒரு பக்கம் ட்ரையாங்கிள், இன்னொரு பக்கம் நம்மளோட ரெக்டாங்கிள் வரும். ஓகே, ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கான பேஸ் வந்து 35 mm, ஹைட் வரைகிறதுக்கான அந்த வேல்யூ வந்து 50 mm. சரிங்களா? such that one of its rectangular face is perpendicular to VP. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு கேஸாக வரைய சொல்லியிருக்காங்க. இதை இந்த சம்லேயே ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸில் பாருங்கள், கோட்டுக்கு கீழே ட்ரையாங்கிளை இப்படி வரைஞ்சிருக்காங்க, இன்னொரு கேஸில் கோட்டுக்கு கீழே ட்ரையாங்கிளை இப்படி வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கேஸில் இப்படி வரைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு VP. ஆஸ் ஐ மென்ஷன்ட் இயர்லியர், ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு VP. இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். ஓகே, ஸோ யூ ஆர் ஹேவிங் 2 ப்ராபர்ட்டிஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் திஸ். முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் வரையணும், அதுக்கு லெட்டரிங்கில் ஏபிசின்னு பேர் தரணும். ஓகே, அதே மாதிரி ப்ராக்கெட்குள்ளே 1 2 3 அந்த பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு ஏபிசின்னு லெட்டரிங்கில் நம்பர் கொடுத்துருவோம். ஓகேவா? டினோஷன்ஸ் கொடுத்துருவோம். அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதுக்கெல்லாம் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், இதுக்கெல்லாம் லெட்டரிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ட்ரையாங்குலர் லேமினாவை இப்படி வரைஞ்சிருக்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், வி பீப்புள் ஆர் ப்ரொவைடட் வித் 2 type ஆஃப் கீவேர்ட்ஸ். ஒன் இன் த ஃபார்ம் ஆஃப் என்ன, நியரர் டு VP அல்லது சர்டன் mm in front of VP அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். இதுக்கு போகணும்னா ஃபர்தர் அவேன்னு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். அதன் காரணமாக இதில் நியரர் டு இட்ங்கிற வேர்டு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் VPன்னு கொடுத்ததுனால இதை இப்படி பக்கத்தில் வச்சு வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை இப்படி தலைகீழாக வரைஞ்சிக்கிட்டு வழக்கம் போல் ப்ரொஜெக்ஷன்ஸை மேல் நோக்கி எடுத்துக்கிட்டு ABC அப்படின்னு கவுண்டர் கிளாக் வைஸில் லெட்டரையும் கொடுத்துட்டு அதோட ப்ராக்கெட்டில் 1 2 3 அப்படின்னு நம்பரையும் கொடுத்துட்றோம். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் அதை அப்படியே மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்சோ யூ பீப்புள் நோ ஹவு டு ஐடென்டிஃபை சென்டர் ஃபார் அ ப்ரிசம் இன் ஆர்டர் டு ட்ரா த ஆக்சிஸ் லைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சியிலேருந்து ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த ஏபியோட டயக்னலோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைங்க. அதே மாதிரி இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து சிபி லைனோட மிட் பாயிண்ட்க்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணுங்கள். அந்த சென்டர் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஆக்சிஸ் லைன் வரைகிறதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட்டை நமக்கு தரும். கீழேருந்து எப்படி ப்ரொஜெக்ஷன் லைனை மேல் நோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், மேல் நோக்கி ப்ரொஜெக்ஷன் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் லைனை கிராஸ் பண்ண உடனே அதை என்னவா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆக்சிஸ் லைனை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆக்சிஸ் லைன் அப்படிங்கிறது ஒரு லாங் டேஷ் டாட்டட் லைன், ஒரு லாங் டேஷ் டாட்டட் லைன். ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் இது ப்ரொஜெக்ஷன் லைனாக தான் போகும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு டாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லாங் டேஷ், ஒரு டாட்டு, லாங் டேஷ், ஒரு டாட். ஓகே, முதல்ல வழக்கம் போல் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், லைட் லைனாலாம் வரைஞ்சிக்கோங்க. தென் ஸ்டார்ட் ட்ராயிங் என்ன யூஸிங் டார்க் லைன்ஸ் ஒன்ஸ் யூ வெரிஃபைட் யுவர் செல்ஃப். ஓகே, சரி.